பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொழுதுவிட்டு சஹாபாக்களை எல்லாம் திரும்பி பார்த்து கேட்பார்கள், யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் கண்ட கனவுகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்வார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அவர்கள் கண்ட கனவுக்கான விளக்கத்தை சொல்வார்கள். நான் ஒரு வாலிபன், நான் ஒரு இளைஞன், எனக்கு கனவு வருவதே கிடையாது, ஆசையாக இருக்கும். மற்றவர்கள் கண்ட கனவுக்கு இறை தூதர் விளக்கம் சொல்லுகிற போது நானும் கனவு காண வேண்டும், எனக்கும் கனவு வர வேண்டும் என்ற ஆசை நிறையவே இருந்தது. ஆனால் கனவு வராது. இப்படியாக ஆசையோடு ஒரு நாள் நான் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் திடீர் என்று எனக்கு ஒரு கனவு. அந்த நேரத்தில் நான் கனவில் பார்க்கிறேன், 2 வானவர்கள் என்னை அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படியே 2 வானவர்கள் என்னை அழைத்து கொண்டு போகிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. வானவர்கள் அப்படியே அழைத்து கொண்டு போய் அப்படியே எனக்கு நரகத்தை காட்டினார்கள். அந்த நரகம் எப்படி இருந்தது என்றால், ஒரு கிணறு மாதிரி ஒன்று. அந்த கிணத்துக்கு நாங்க கப்பி போட்டு தண்ணி அல்றதுக்கு 2 பக்கமும் கப்ப நாட்டி வச்சிருப்போமே, அது மாதிரி 2 தூண்கள். அந்த நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். எனக்கு அறிமுகமான, எனக்கு தெரிந்த நிறைய பேர்கள் அந்த நரகத்துக்குள் இருந்ததை நான் கண்டேன். உடனே நான், அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாக என்று நான் சொன்னேன். உடனே வந்த வானவர், அந்த நரகவாதிகளில் நீங்கள் இல்லை அப்படி என்றார். சுப்ஹானல்லாஹ், அந்த நரகவாதிகளில் நீங்கள் இல்லை அப்படி என்றார். கண்மொழி பட்டு விட்டது. என்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஓடோடி வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார், சகோதரியே, நான் ஒரு கனவு கண்டேன், நரகத்தை கண்டேன். 2 வானவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். நரகத்தை பார்த்தேன். அந்த நரகத்துக்குள் அறிமுகமான நிறைய உறவுகளை கண்டேன். இதற்குரிய விளக்கத்தை கேட்டு சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்னுடைய சகோதரி கேட்டு சொன்னார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், மனிதர்களில் சிறந்தவர் அப்துல்லாஹ். அவர் கியாமுல் லைலை தொழுகின்ற காலமெல்லாம் என்றார்கள். அவர் கியாமுல் லைலை தொழுகின்ற காலமெல்லாம் அந்த நரகவாதி இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம கியாமுல் லைல விட்டு நமக்கு 5 நேர தொழுகையே சரியாக நேர்த்தியாக விடாம தொழுவதற்கு நாம் இன்னும் தயாரில்லாத மக்களாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படி நிறைய சிறப்புகளை பெற்ற இந்த தொழுகையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அம்பியா நபிமார்கள் எல்லோரும் அவர்களுடைய கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்றாங்க. மரணித்து போன நபிமார்கள் எல்லோருமே அவருடைய கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் மியராஜுக்கு வந்த போது பைத்துல் முகத்தஸிலே நான் எல்லா நபிமார்களும் நிற்கிற போது அவர்களுக்கு நான் இமாமாக நின்று நான் தொழுகை நடத்தினேன் என்றார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் ரசூலுல்லாஹ் இந்த தொழுகையே வலியுறுத்தி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அங்கு இருந்து மியராஜுக்கு போன போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்னை 6வது வானத்துக்கு அழைத்தான். 6வது வானம் என்பது என்ன தெரியுமா? 6வது வானம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படுகிற ஒரு இடம் 6வது வானம். பூமியில் உள்ள எல்லா செய்திகளும் கொண்டு போய் வைக்கப்படுகிற இடம் 6வது வானம். அங்குள்ள வானவர்கள் கொண்டு வந்து 6வது வானத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் வைப்பார்கள், வைத்துவிட்டு போய்விடுவார்கள். இங்குள்ள வானவர்கள் எல்லோரும் இங்கு நடக்குகின்ற எல்லா விடயங்களையும் கொண்டு போய் 6வது வானத்திலே வைப்பார்கள், வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். அதை எடுத்துட்டு இவங்க வருவாங்க, அதை எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படி நடக்குகின்ற ஒரு இடம்தான் இந்த 6வது வானம், சிதறத்துல் முந்தஹா என்று சொல்லுகின்ற அந்த 6வது வானத்திலே அல்லாஹ் தஆலா என்னை வைத்து, சுப்ஹானல்லாஹ், தங்க தட்டு, என்ன
தங்க தட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு 3 விடயங்களை தந்தார். மிஹராஜுக்கு அழைத்து 6வது வானத்திலே வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்க தட்டிலே வைத்து எனக்கு 3 விடயங்களை அல்லாஹ் தஆலா தந்தான். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா எனக்கு தங்க தட்டிலே அந்த மிஹராஜுடைய நேரத்திலே 6வது வானத்திலே வைத்து அல்லாஹ் என்னை அழைத்து தந்த ஒரு பரிசுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த 5 நேர தொழுகை தோழர்களே சாதாரணமான ஒன்றா தோழர்களே? சாதாரணமான ஒன்று என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு பிரயத்தனம் எடுத்து ஒரு தூதரை இறைவன் தன் பக்கம் அழைத்து எல்லா நிகழ்வுகளும் நடக்குகின்ற 6வது வானத்திலே இறைவன் வைத்து அதற்கு என்று ஒரு தங்கத்தட்டை இறைவன் தயார் செய்து அங்க அந்த தங்கத்தட்டிலே அல்லாஹ் தஆலா 3 விடயத்தை கொடுக்கிறான். அதிலே ஒன்று முதலாவதாக அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையை எனக்கு அந்த தங்கத்தட்டிலே வைத்து அல்லாஹ் தஆலா தந்தான். சூரத்தில் பக்கரா, அடுத்ததாக இறைவன் எனக்கு தந்தது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனம், ஆமனர் ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் என்று சொல்லுகின்ற அந்த 6வது வானத்திலே வைத்து சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்குகிற போது இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனம் ஓதிவிட்டு அன்றே அவர் மரணிக்கிறார் என்றால் கஃபதா, அல்லாஹ் போதுமானவன் என்றார்கள். அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருக்கு ஸ்வர்க்கம் என்கிற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கணக்கே இல்லை. நம்ம 6வது வானத்திலே இருந்து இறைவனுடைய 3 பொக்கிஷம், அதுல முதலாவது பொக்கிஷமும் நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடையாது. சூரத்துல் பக்கரா அது மனசிலையும் இல்லை, அது வீட்டிலையும் இல்லை, அது தூக்கத்திலையும் இல்லை, அது பாடமும் இல்லை, நமக்கு பயமும் இல்லை, நமக்கு பயமும் இல்லை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்முடைய வீடுகளில் எல்லாம் அழகான நல்ல கண்ணுக்கு கவர்ச்சி தரக்கூடிய நல்ல அழகான சில ஓவியங்களை அப்படியே ராம் பண்ணி கொள்ளியிருப்போம். ஆனால் சஹாபாக்கள் தண்ட பிள்ளைகளுடைய கழுத்துக்களில் முக்கியமான ஔராதுக்கள் சில குர்ஆனிய வசனங்களை பிள்ளைகள் பாடமாக்க வேண்டும் என்பதற்காக நாம் வீடுகளில் சுவரட்டியை தொங்க விடுவதைப் போல அவர்கள் தொங்க விட்டு பிள்ளைகள் பாடமாக்க வைத்திருக்கிறார்கள். நமக்கும் பாடம் கிடையாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பிள்ளைகளையும் ஓதச் சொல்லுவது கிடையாது. எவ்வளவு சிறப்பு தோழர்களே! ஒரு மோமின் அல்லாஹ்வை நம்பினால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையும் இறைவன் கொடுத்த இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசியும் இன்று இரவு நான் தூங்குகிற போது எனக்கு மரண நாளாக இருக்கலாம். சில நேரம் தூக்கம் என்பதே மரணம்தான். நான் உயிர் பெறாமல் இருக்கலாம். அல்லாஹு தஆலா உயிரை எடுத்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஓதிவிட்டு தூங்கினால் கஃபதா, அல்லாஹ் போதுமானவன். நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், நான் தௌபா செய்ய மறந்திருக்கிறேன், இது என்னுடைய கடைசி இரவாக இருக்கலாம் என்று நினைத்து ஓதிவிட்டு தூங்குவதற்கு உள்ளம் தயாரில்லாத இளைஞர்களாகவும் வாலிபர்களாகவும் வயோதிபர்களாகவும் போன்களோடு தான் தன்னுடைய இறுதி தூக்கம். சில நேரம் நம்மளை மறந்து போன் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம், சில நேரம் விடிய விடிய போன் வேலை செஞ்சு கொண்டிருக்குது, நம்ம தூங்கி கொண்டிருக்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய செயற்பாடுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3வதாக அல்லாஹ் தஆலா தந்தது என்ன தெரியுமா? வகுஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷைஆ. யாரெல்லாம் ஷிர்க் செய்யாமல் இறைவனுக்கு இடை வைக்காமல் மரணிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன 3 விடயம்? 5 நேர தொழுகை, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனம், ஷிர்க் செய்யாமல் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மௌத்தாகிறானோ அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம இப்படி ஒரு துஆவை பிள்ளைகளுக்காக கேட்டிருப்போமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளவு பெரிய மனிதர் சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய மனிதர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய இந்த காபத்துல்லாவை அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து அந்த அஸ்திவாரத்திலிருந்து மினல் கவாயித் அந்த ஃபவுண்டேஷனில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் செய்வாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழாமல் இருப்பாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முரணாக நடப்பாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மறப்பாரா? ஈமானுக்கு மிக சிறந்த ஒரு உதாரண புருஷர், அப்படிப்பட்ட ஒரு தியாகி, தந்தையை இந்த உலகத்தில் எதிர்த்து போராடியவர், அவ்வளவு பெரிய ஒரு உத்தமர், ஒரு நபி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறத அல்லாஹ் இப்படி சொல்றான். சூரத்துல் இப்ராஹிம் 40வது வசனம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கி விடுவாயாக. சுபஹானல்லாஹ். பிள்ளைகள் தூங்குற நேரம், வாப்பா எழும்பி தஹஜ்ஜத் தொழுதுட்டு பிள்ளைகள் தூங்குற நேரம், பிள்ளைகள் அப்படியே முரண்டு உரண்டு பிறண்டு தூங்குற நேரம், கியாமுல் லைலை தொழுது விட்டு பிள்ளைகளை பார்த்து, யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் தொழக்கூடிய மக்களாக ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்று எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக இந்த தொழுகைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தவர்கள். யா அல்லாஹ் நாளை நடக்க போகின்ற எக்ஸாம்ல என்ன பிள்ளை பாஸ் பண்ணிடுவோம், ஓயல்ல எந்த பிள்ளை பாஸ் பண்ணி அவனை ஸ்கூல்ல எல்லாருடைய போட்டோவோடும் ஒரு போட்டோவாக என்ற பிள்ளைட போட்டோ வரணும். தப்பில்லைங்க, வரட்டும். உங்களோட பிள்ளை உலக கல்வியில எப்படி முன்னிலைமைக்கு வருகிறானோ அதே போன்று இந்த மார்க்கத்தில் உள்ள தொழுகையில உங்களோட பிள்ளை முன்னுக்கு வரணும் என்று எத்தனை பெற்றோர்கள் சுஜூதில் இருந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை பெற்றார் தானே, மகனை பெற்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மிச்ச காலத்துக்கு பிறகு பெற்றாரு. எத்தனை தடவை வாப்பா மகனை சந்திச்சிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை தடவை சந்திச்சிருப்பாங்க? நம்ம நினைக்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையையும் தாயையும் விட்டு விட்டு போனவர் திரும்ப வந்தார் தானே, வந்தத்தோட பிள்ளை மனைவியோடு இருந்தன்னு நினைக்காதங்க. புகாரியில் வருகின்ற செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச உடனே மனைவியை கூட்டிட்டு வந்து அந்த மண்ணில விட்டுட்டு போறார். போற நேரமும் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். சூரத்துல் இப்ராஹிம் 37வது வசனம், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ் என்ற பிள்ளையையும் என்ற மனைவியையும் உன்னுடைய சங்கையான வீட்டுக்கு பக்கத்திலே விளைச்சல் இல்லாத ஒரு இடத்திலே யா அல்லாஹ் நான் விட்டுட்டு வாரேன். யா அல்லாஹ் ஒரு விளைச்சல் இல்லாத ஒரு இடத்தில் நான் விட்டுட்டு வாரேன். ரப்பனா யா அல்லாஹ் லியுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக. துன்பத்தில கூட பிள்ளையையும் மனைவியையும் விட்டுட்டு வருகின்ற அந்த இக்கட்டான நிலைமையில கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்காகவும் மனைவிக்காகவும் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் உன்னுடைய மண், அந்த மண்ணில விவசாயம் கிடையாது, அந்த மண்ணில் விளைச்சல் கிடையாது, அந்த மண்ணில் தண்ணி கிடையாது, உன்னுடைய வீடு இருக்கின்ற அந்த இடத்தில் என்ற பிள்ளையையும் என்ற மனைவியையும் உனக்காக விட்டுட்டு வருகிறேன் ரப்பே, என்ற பிள்ளையையும் என்ற மனைவியையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்து விட்டுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறார். நம்ம வெளிநாட்டுக்கு போகக்குள்ள மனைவிய மோந்து பிள்ளைய மோந்து சொல்ற என்ன தெரியுமா? மகன் நான் போறது உனக்குத்தான், நீ நல்லா படிக்கணும்,
நான் இருக்கிற மாதிரி நீ இருக்க கூடாது, என்ன போல நீ கஷ்டப்படக்கூடாது, நான் போறேன், இன்ஷா அல்லாஹ் வாரேன், பாப்பாவை மனசுல வச்சுக்கோ, நல்லா படி, நல்லா முன்னுக்கு வா. இதுதான் நம்மட துவா, இதுதான் நம்மட போதனை. மகனே நான் போறேன், ஒன்று திரும்ப வருவேன் அல்லது திரும்ப வரமாட்டேன், எப்படி இருந்தாலும் மகனே நான் மரணித்தாலும் நீ இந்த உலகத்தில் மரணித்தாலும் உன்னுடைய தொழுகையை எப்பையும் விட்டுடாத வாப்பா, அகீதாவை விட்டுடாத வாப்பா, ஷிர்கான பள்ளிக்கு போயிடாத தங்கமே, விதத்தான தொழுகையில் கலந்து கொள்ளாத மகனே. எந்த ஒரு வாப்பா எந்த ஒரு உம்மா பிள்ளைக்கு சொன்ன சொல்லுங்க? மகனையும் மனைவியையும் விட்டு விட்டு போகின்ற நேரம், கவலைகளோடும் வேதனைகளோடும் கொஞ்ச உணவுகளோடு யாரும் இல்லாத அந்த மண்ணில் விட்டு விட்டு போகிற நேரம், அந்த ரப்பிடத்தில் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் என் பிள்ளையையும் மனைவியையும் விட்டுட்டு வருகிறேன், யா ரப் அவர்களை தொழக்கூடியவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக, தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கி விடுவாயாக என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு போனவர் தான். அதுக்கு பிறகு வரல. எப்ப வந்தார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எலும்பி நடக்கின்ற அந்த பருவத்துல தான் வாரார். அப்பதான் வார நேரம் தான் பிள்ளைய பார்த்தவன சொல்றார், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகனே உங்களை அறுக்க கனவு கண்டேன், உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாரே, கூட இருக்கல்ல போனவர் திரும்ப வந்து மகன் நடந்து திரிகிற பருவத்தில் கேட்கிறாரு. மகனும் அருங்க வாப்பா, இவ்வளவு நாளும் கூடையா இருந்தீங்க, நீங்க உமாவோடையா இருந்தீங்க, நீங்க என்னோடையா இருந்தீங்க, நீங்க உங்களோட தேவைக்கு போனீங்க, அங்க போய் கல்யாணம் முடிச்சீங்க, அங்க போய் இஸ்ஹாக்க பெத்தீங்க, இப்படி எல்லாம் அவர் பேசலங்க. வந்த உடனே வாப்பா அறுக்க கேட்ட உடனே அருங்கண்டாரு. திரும்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போறாரு, பலஸ்தீனத்துக்கு போயிட்டார். பலஸ்தீனத்துக்கு போனவர் திரும்ப எப்ப தெரியுமா வாராரு? திரும்ப எப்ப தெரியுமா வந்தாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சிட்டார். அங்க கொஞ்சம் பேர் வந்து குடியேறி அந்த இடத்துல இருந்த அரபு அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கிறாரு. அவங்களோட உம்மா தான் முடிச்சு வைக்கிறார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பேசி முடிச்சு வைக்கிறாங்க. முடிச்சு வச்சதுக்கு பிறகு உம்மா மௌத், யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மௌத். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பாப்போம்னு வாராரு. வீட்டுக்கு வாராரு, மகனை காணல. எவ்வளவு காலம் கழிச்சு வாராரு, மகனை காணல. மகண்ட மனைவி தான் இருக்கிறா, மருமகள் இருக்கிறா. அப்பதான் கேட்டாரு, எங்க என்ற மகன் அப்படின்னு கேட்டாரு. மருமகள் சொன்னா, அவர் வெளியில எங்களுக்காக சாப்பாடு தேடி போயிருக்கிறார் அப்படின்னா. ஓ அப்படியா, எப்படி இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு மனைவி சொன்னார். என்ன சாப்பிடுறீங்க, எப்படி லைஃப் போகுதுன்னு கேட்கிறாரு. நான் இஸ்மாயிலுடைய வாப்பான்னு சொல்லல, அவர் இப்ராஹிம்னு சொல்லல. எப்படி போகுதுன்னு கேட்டாரு. கஷ்டத்தோட தான் போகுது. என்ன தின்றீங்க? ஒன்றுமில்ல, சரியான வறுமையில வாழ்க்கை ஓடுது அப்படின்னு குறையாகவே வறுமையாகவே கஷ்டத்தையே பத்தி சொல்றார். அவர் சொல்றாரு, உங்களோட மாப்பிள்ளை வந்தா நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அவருடைய இந்த வீட்டு வாசலை மாற்றி விடுமாறு சொல்லுங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாரார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேய்த்தார். சந்திக்கல, பாப்பாவை காணல, சந்திக்கல, பேய்த்தார். இந்த ஆள் வந்து போன அடையாளத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. வீட்டுக்கு யாரோ வந்து போயிருக்கிறார், ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குமே பார்க்கிறாரு. இந்த நேரத்தையில கேட்கிறாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவி கிட்ட, யாராவது வந்தாங்களான்னு கேட்டாரு. அவ சொன்னா, ஆமா வந்தார். யாரு? ஒரு வயசு போன ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னாரு? உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? உங்களை பத்தி கேட்டாரு. ஓ அப்படியா, சரி. வேற என்ன சொன்னாரு? நீங்க வந்தா வீட்டு வாசலை மாற்றி விடுமாறு சொல்ல சொன்னார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது என்னுடைய வாப்பா, அது என்னுடைய வாப்பா, நான் என் வாப்பாவை காணல. அவர் பேய்த்தாரு. அது என்னுடைய வாப்பா, என் வாப்பா வீட்டு வாசலை மாற்றி விடுமாறு சொன்னது, உன்னை தலாக் பண்ணி விடுமாறு என்னுடைய வாப்பா சொன்னார், நீ போயிடுண்டார். அவர் சொல்லல, உங்களுக்கு என்ன தெரியும், என்ற மனைவி பட்ட கஷ்டம் தெரியுமா, துன்பம் தெரியுமா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, வாப்பா உங்களோட பாட்டில நீங்க வருவீங்க, உட சொல்லுவீங்க, முடிக்க சொல்லுவீங்க, இப்படி ஒன்றும் பேசல. அவர்களுடைய வாப்பா அவர் உன்னை விட சொல்லி இருக்கிறார், நீ போ அப்படின்றார். போயிட்டார், தலா கூட்டுட்டார். திரும்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க.
இன்னொரு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப வாராரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில இல்லை, வெளியில போயிட்டார். மருமகளுக்கு போய் சலாம் சொல்றார். மருமகள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க உங்களோட வீட்டுக்காரர்? மகன் எங்கன்னு கேட்கல, எங்க உங்களோட வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் வெளியில போயிருக்கிறார் அப்படின்றாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி உங்களோட லைஃப் போகுது அப்படின்னு கேட்கிறார். நாங்க நல்லா இருக்கிறோம். என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நாங்க இறைச்சி சாப்பிடுறோம். நாங்க இறைச்சி சாப்பிடுறோம். என்ன குடிக்கிறீங்க நீங்க? நாங்க தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே பாரக்கல்லாஹு ஃபில் லஹ்மி வல் மா, யா அல்லாஹ் இறைச்சியிலும் தண்ணியிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார், யா அல்லாஹ் இறைச்சியிலும் தண்ணியிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. இதனால தான் சொல்லுவாங்க சவுதியில அங்கு இல்லாத இறைச்சே இல்லை, அங்கு இருக்கிற மாதிரி இறைச்சி எங்குமே இல்லை. அவ்வளவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை தொடர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாரு. துஆ செஞ்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, உங்களோட மாப்பிள்ளை வந்தால் நான் சலாம் சொன்னேன் என்று சொல்லுங்கள். ஓ அப்படியா, நான் சொல்றேன். வந்தால் சொல்லுங்கள், இந்த வீட்டு வாசல் கதவை மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். வீட்டு வாசல் படியே மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாரார். பாப்பா பார்க்கல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு யாரோ வந்து போன அடையாளத்தை வைத்து யாரு வந்தாங்கன்னு கேட்டாரு. மருமகள் சொல்கிறா, ஒரு கண்ணியமான ஒரு தோட்டமுடைய மனிதர் வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நான் மேராஜுக்கு போனேன். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னார் இப்படி ஒரு நபியை சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய அழகையொத்த மனிதராக இருந்தார். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொன்னாங்க, ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு மனிதர், அழகான ஒரு மனிதர் வந்தார். என்ன சொன்னார்? உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். வேற என்ன சொன்னார்? இந்த வீட்டு வாசப்படியை மாற்றி விட வேண்டாம் என்று சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி, அது என்னுடைய வாப்பா. வீட்டு வாசல் படியை மாற்றிவிட வேண்டாம் என்று சொன்னது உன்னை தலாக்கு விட்டு விட வேண்டாம் என்று என்னுடைய வாப்பா உன்னோடு வாழ சொன்னார். இதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் வாழ்க்கை ஓடுது, வாப்பாவை சந்திக்கல. கொஞ்சம் காலம் ஓடுது, ஆனா வாப்பாட துவா இருந்துச்சு. கொஞ்சம் காலம் ஓடுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு இருக்குகின்ற ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்திலே ஒரு மரம், அதுக்கு கிட்ட இருந்து அவரை ஈட்டியை இப்படி கூறு பண்ணி தீட்டிக்கிட்டு அறத்தால தீட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருகிறார். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல வருஷம் கழித்து மீண்டும் வருகிறார். வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னவர்கள் இதுதான் தன்னுடைய தந்தை என்பதை அறிந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதுதான் தன்னுடைய மகன் என்பதை அறிந்து, இரண்டு பேரும் முஆனகா செய்து கட்டிப்பிடித்து, இரண்டு பேரும் எப்படி மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு தந்தையும் மகனும் கண்டால் எப்படி அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ அதே போன்று அந்த இடத்திலே சந்தோஷப்பட்டார்கள். அந்த நேரத்தில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகன் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்த்து இந்த காபாவை கட்டச் சொல்லியிருக்கிறான், நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டார்கள். அப்பதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாப்பா நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கட்ட ஆரம்பித்த கஅபா தான் அந்த கஅபா என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கஅபாவில் விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிரார்த்தனை செய்து விட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து அந்த கஅபாவை கட்டுகின்ற பணியில் அங்கே நின்று அந்த கஅபாவை கட்டிய வரலாறை பார்க்கிறோம். இதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை நாம் தொழுமிடமாக ஆக்கி கொண்டால் என்ன அப்படின்னு கேட்டார்கள். கேட்ட நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுமிடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி கொண்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். நம்ம உம்ராவுக்கு போய் 7 சுத்தி விட்டு 2 ரக்அத் சுன்னத்து தொழ வேண்டும். அந்த சுன்னத்து தொழுகின்ற இடம் மகாமு இப்ராஹிம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் அல்லாஹ் தஆலா மறுமை வரைக்கும் அந்த இடத்தை தொழுகின்ற இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் தந்த பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். தான் தொழ வேண்டும், தொழுகையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை என்பது சாதாரண ஒன்றல்ல. எவன் ஒருவன் தொழுகிறானோ அவன் முஸ்லிமாக இருப்பான். எவன் இந்த தொழுகையை மறுக்கிறானோ அவன் காபிராகிடுவான். இவ்வளவு. நம்ம முஸ்லிமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த சொல்லுவாங்களே, வாயில அல்லா தலையில குல்லா உள்ளத்துல லஅனத்துல்லா என்ற இப்படியான சப்ஜெக்ட் நமக்கு சரி வராது. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லா என்றால் அவன் முதலாவது இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால், அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டும் என்றால் தொழுகைதான் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். உமர் அவர்கள் சொல்றாங்க, எவன் ஒருவன் தொழுகையை பால்படுத்துகிறானோ அல்லாஹ் அவனை பால்படுத்தி விடுவான். எவன் ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு மார்க்கம் கிடையாது என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு மயக்கம் போட்ட நிலைமையில உமர் அவர்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, மயக்கம் போட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிகிற நேரத்தில் கேட்பாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துட்டான்னு கேட்பாங்க. மயக்கத்துல இருக்கிற நேரம், மயக்கம் தெளிந்தவுடனேயே கேட்பாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வளர்ந்த அந்த சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. உமர் அவர்கள் மயக்கம் போட்டு தெளிந்தவுடன் இது தொழுகையுடைய நேரம் என்றதும் அந்த நேரத்தில் உமர் அவர்கள் எழும்பி தொழுவார்கள். அப்படியே இருந்து கொண்டு தொழுவாங்க. அப்படி இந்த உமர் அவர்களுக்கு சுவர்க்கம் என சந்தேகமா? உமர் அவர்களுக்கு சுவர்க்கம் சந்தேகமா? நீங்க சஹாபாக்களை எல்லாம் பாருங்க. இந்த சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட எல்லா சஹாபாக்களும் அவங்களோட கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ்ட அருளையும் அன்பையும் தொழுகையையும் எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் அலி அவர்களை பார்த்து சொல்றார், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, நான் தான் நினைக்கிறேன் நீங்க திடீரென்று மௌத்தாயிடுவீங்க போல இருக்குது அப்படின்னு. அந்த நேரத்தில் அலி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் திடீர் என்று மரணிக்க மாட்டேன். எனக்கு பின்னால் விழுகின்ற குத்துக்கள் எல்லாம் என்னுடைய தாடியை இரத்தத்தினால் நனைத்து என்னுடைய உடம்பை அந்த இரத்தம் பதம் பார்க்கின்ற வரைக்கும் நான் மரணிக்க மாட்டேன். நீங்க யோசிங்க, ஏன் இவ்வளவு தூரம் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியே, இந்த உலகத்தில் உங்களை ஒருவர் குத்துவார், நீங்கள் குத்தப்பட்டுத்தான் நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை கல்புல ஞாபகம் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த முதலாவது ஹலீஃபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஆயிஷா நாயியை பார்த்து ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கிற போது, முரு அபூபக்கரை போக சொல்லுங்கள், நான் நின்ற இடத்தில் தொழுகையை நின்று தொலைச் சொல்லுங்கள். ஆயிஷா நாய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், வேணா யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் நின்ற இடத்தில் என்னுடைய தந்தை போய் நின்றால் அழுவதை தவிர அவருக்கு வேறு எதுவும் வராது யார் ரசூலுல்லாஹ், அவர் அழுவார். முரு அபூபக்கரை போக சொல்லுங்கள், நான் நின்ற இடத்தில் நின்று தொலைச் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாய் மௌத்தாக போறார். மௌத்தாகிற நேரத்தில் அப்படியே வளர்த்தாட்டி வச்சிருக்கிறாங்க. மனைவி, பிள்ளைகள், உறவுகள் எல்லாரும் இருக்கிறாங்க. தோழர்களே, இருக்கிற நேரத்தில் மனைவியை பார்த்து சொல்றார், மௌத்துடைய நேரத்தில் சொல்றார், பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது மௌத்தாகினார் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை மரணித்தார் அப்படின்னாங்க. திங்கட்கிழமை மரணித்தாரு அப்படின்னாங்க. அவருக்கும் ஆசை திங்கட்கிழமை மௌத்தாகணும் உண்டு. ஆனா அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுக்கல. அதனால திங்கட்கிழமை மௌத்தாகிறது சிறப்பில்லை. அவங்களோட இருந்து அவங்களோடு வாழ்ந்து அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் அப்படி ஆசைப்பட்டார். அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை தான் அவரை இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா உயிரை எடுத்துக்கொண்டார். அப்படியே பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வை எத்தனை துணிகளை கொண்டு கவன் செய்தீர்கள் அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை 3 துணிகளை கொண்டு கவன் செய்தோம்.
மூன்றே மூன்று துணிதான், அதை கொண்டுதான் நாங்கள் கபன் செய்தோம். ஓ அப்படியா, நானும் மரணித்தால் என்னையும் மூன்று துணிகளை கொண்டு கபன் செய்யுங்கள். இன்றைக்கு சுபஹானல்லாஹ் கபன் செய்யறது தலப்பா, ஷேட்டு, வேட்டி, பொம்பளைக்கு ஃபேஸ் கவர் சொல்லி என்னென்ன உடுப்பெல்லாம் போடுறாங்க. உலகத்துல உசுரோடு இல்லாத உடுப்பெல்லாம் மௌத்தாயிரத்துக்கு பிறகு போடுது இந்த சமூகம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மூன்றே மூன்று துணி, மூன்று சுத்துக்கள், அவ்வளவுதான். மரண தருவாயில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கபன் செய்தீர்கள்? மூன்று துணிகளை கொண்டு கபன் செய்தோம். ஓ அப்படியா, என்னையும் அதே மூன்று துணியால் கபன் செய்யுங்கள் அப்படின்னார்கள். பக்கத்துல பார்க்கிறார், இந்த குங்கும பூவுடைய அடையாளம் பட்ட ஒரு பழைய துணி ஒன்று இருக்குது. அப்ப கேட்கிறார், இது என்ன துணி அப்படின்னு. இது ஒரு பழைய துணி, அதுல என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. அதுல குங்குமப்பூடைய அடையாளம் பட்டது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மௌத்தாகிற நேரத்தில இந்த ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் பாருங்கள். அந்த நேரத்தில் சொல்றார், ஓ அப்படியா, இந்த குங்குமப்பூ பட்ட அடையாளத்தை கழுவி விடுவுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் அந்த குங்குமப்பூவுடைய வாசத்தை பூசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கினார்கள். அது வேண்டாம், அந்த பழைய துணியை கழுகி குங்குமப்பூவுடைய அந்த வாசத்தையும் அடையாளத்தையும் நீக்கிவிட்டு அந்த பழைய துணியால் என்னை கபன் செய்யுங்கள் என்றார்கள். மனைவி கேட்டா, நீங்க ஒரு கலீஃபா, ஆட்சி செய்தவர், இவ்வளவு காலமும் இந்த பூமியில் வாழ்ந்தவர், எப்படி உங்களை நாங்கள் பழைய துணியால் கபன் செய்ய எங்களுக்கு மனசு வரும் அப்படி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், இந்த உலகத்தில உயிரில்லாத இந்த உடம்புக்கு ஜீல்களையும் சலங்களையும் அசிங்கங்களையும் துடைப்பதற்கு எதற்கு புதிய துணி? பழைய துணியே இந்த உடலுக்கு போதுமானது. புதிய துணி என்பது உயிரோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு பழைய துணி என்னுடைய உடம்பில் உள்ள ஜீல்களையும் சலங்களையும் அசிங்கங்களையும் துடைப்பதற்கு போதுமானது. அதே துணியால் என்னை நீங்கள் கபன் செய்யுங்கள் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நீங்க யோசித்து பாருங்க. இந்த சஹாபாக்கள் எல்லாம் தொழுகையில குறையோடு இருந்து அல்லது சுவர்க்கத்துல சந்தேகத்தோடு இருந்து வாழ்ந்தவர்களா? இல்லை. சுவர்க்கம் 100% உறுதி என்று இறை தூதருடைய வாயினால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள். மரண நேரத்தில் கூட இந்த தொழுகையோடு, இந்த ஈமானோடு, இந்த ஹலால் ஹராமுடைய விடயத்தோடு எவ்வளவு கச்சிதமாகவும் கவனத்தோடும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை பாருங்களும். 5 நேரமும் தொழுகின்ற மனுஷன், 4 நேரம் அல்ல, பெரும்பாலான உறவுகளுக்கு 4 நேரம் தான் தொழுகை. சுபஹ் இல்லை, எல்லாரும் லுஹர் தொழுவாங்க, அசர் தொழுவாங்க, மகரிபு தொழுவாங்க, இஷா தொழுவாங்க. சுபஹுக்குத்தான் எஷாவுக்கு 8 சஃபு வந்தா சுபஹுக்குத்தான் 8 பேரோடு நிற்குகின்ற ஒரு வேதனையான ஒரு செய்தி தோழர்களே எல்லா பள்ளி வாசல்லையும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் இஷா தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறான் என்றால் அவன் இரவில் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. ஒரு நாள் வேணுமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் ஒருவன் சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நின்று தொழுகிறானோ, இஷாவையும் தொழுது சுபஹையும் ஒரு மனிதன் இமாம் ஜமாஅத்தோடு நின்று தொழுதால் முழு நாளும் நின்று வணங்கிய நன்மை உண்டு என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் வேலைக்கு போகலாம், லுஹருக்கு ஆள் இருக்காது, சில நேரம் அசருக்கும் ஆள் இருக்காது, மகரிபுக்கும் ஆள் இருக்காது. பெரும்பாலும் என்ன தொழில் செய்தாலும் இஷாவுடைய நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விடுகிறோம். எங்கதான் போனாலும் பயணம் போனாலே தவிர சுபஹுக்கு வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு சுபஹு தொழுகையை விடவும் தூக்கமும் குளுமையும் அதுதான் நமக்கு பெரிய ஒரு இன்பமாக தெரிகிறது. தொழுகை என்பது ஒரு கஷ்டமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தொழுகை யாருக்கு பாரமாக இருக்கும் என்று கேட்டால் முனாஃபிக்குகளை தவிர வேறு யாருக்குமே பாரமாக இருக்காது. நம்ம லுஹர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், மகரிபு தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், சுபஹு தொழலண்டா நம்ம யோசிக்கணும், நயவஞ்சகத்தில முக்காவாசி பண்போடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். ஒரு நாள் வரும் தொழாத உறவுகளை தூக்கி வருகின்ற ஒரு நாள் வரும். அந்த நாளையில் நாம் இருக்க மாட்டோம், நாம் கட்டிய வீடு இருக்கும். நாம் இருக்க மாட்டோம், நாம் அணிந்த ஆடை இருக்கும்.
நாம் இருக்க மாட்டோம், நாம் சேர்த்த சொத்து இருக்கும், நாம் இருக்க மாட்டோம், நாம் பெற்ற பிள்ளைகள் இருக்கும், நாம் இருக்க மாட்டோம், நம்முடைய அத்துணை விஷயங்களும் உலகத்தில் இருக்கும், ஆனால் நாம் இருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பின்னால ஓடி வந்து பின் சஃப்ல நின்று தொழுது விட்டு ஸ்பீட்டா ஓடி போறாங்களோ அவங்க ஓடவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் 4 பேருடைய உதவியோடு எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து வைக்கப்படுகின்ற ஒரு நாள் வரும். அதுதான் நம்முடைய மரணத்துடைய நாளாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன புலம்பியும் எந்த அர்த்தமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த நாள் வருவதற்கு முன்னர் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்களேன். நீங்க எப்படி ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல இது இருந்து அவன் ஹதீஸ நம்பினால், ஈமான நம்பினால் அவனால தொழாம இருக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழரே, உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது. உதாரணத்தை பாருங்க, ஒரு ஆறு ஓடுது. ரசூலுல்லாஹ் சொல்ற உதாரணம் பெஸ்ட் உதாரணம் தான். ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல ஒரு மனுஷன் 5 நேரம் குளிக்கிறான். ஒரு நேரம் குளிச்சாலே மாஷா அல்லாஹ் ஊத்த போயிடும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, 5 நேரம் குளிக்கிறான். 5 நேரமும் அவன் குளிக்கிற போது அவன் உடம்புல ஏதாவது ஊத்தைகள் மிஞ்சுமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்குறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டு ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 5 நேரம் ஒரு மனிதன் குளித்தால் அவன் உடம்புல எப்படி யா ரசூலுல்லாஹ் ஊத்த தங்கும்? எந்த ஊத்தையும் இருக்காது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படித்தான் ஒரு மனிதன் 5 நேரமும் தொழுகிற போது அவனுடைய எந்த பாவமும் இல்லாமல் அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவானாக மாறுகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒரு மனுஷனுக்கு விருந்து கொடுப்பான். ஆசை உள்ளவன் சொல்லுவான். அல்லாஹ்ட விருந்து எப்படி இருக்கும்? சும்மா இப்ப இருக்கிறோம், எங்களுக்கு நோம்புல ஜனாதிபதியுடைய இஃப்தார் அப்படின்னு வந்தா எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஐயோ நம்ம போகணும், அவர் ஏழாண்டல் இருக்கணும், நம்ம போகணும், நம்மளை போக சொல்லணும், இது ஆசை இருக்கு. ஏண்டா ஜனாதிபதியுடைய விருந்துண்டா அப்படி ஒரு ஆசை, அதுக்கு நம்ம போறதுக்கு துடிப்போம். அல்லாஹ்ட விருந்து எப்படி இருக்கும்? படைத்தவனுடைய விருந்து எப்படி இருக்கும்? நமக்கு உயிர் தந்தவனுடைய விருந்து எப்படி இருக்கும்? சுவர்க்கத்துடைய அதிபதியுடைய விருந்து எப்படி இருக்கும்? சுவர்க்கத்தில் இருக்கின்ற இன்பங்களில் எல்லாம் ஆக உயர்ந்த இன்பம் படைத்த ரப்பை கண்ணால் பார்க்கிற இன்பம். அவனை பார்க்கிறதே சுவர்க்கத்தை விடவும் இன்பமாம். அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு இறுதியாக கொடுக்கிற இன்பம், அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை அழைத்து திரையை அல்லாஹ் நீக்குவான். சுவர்க்கவாதிகள் எல்லோரும் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அதுதான் சுவர்க்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்டான இன்பம். அந்த இன்பம் தான் சுவர்க்கத்தில் உயர்ந்த இன்பம். அல்லாஹ் விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய விருந்து எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில 662வது செய்தி, மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அத்தல்லாஹு லஹு நுஸ்லஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவு ராஹ. எந்த ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் நடந்து வருகிறானோ, காலையிலும் மாலையிலும் மஸ்ஜிதுக்கு வருகிறானோ, அல்லாஹு தஆலா அந்த ஒரு மனிதனுக்காக சுவர்க்கத்திலே இறைவன் விருந்து கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆசை வேணாமாங்க, நம்ம மௌத்தாகிடுவோம், ஒரு நாள் மௌத்தாகிடுவோம். எத்தனை பேரையோ இழந்துட்டோம், எத்தனை பேரையோ கபர்ல வச்சுட்டோம். நிறைய பேர் கபர்ல இருக்கிறார்கள், நானும் போக இருக்கிறோம், நீங்களும் போக இருக்கிறீர்கள், நம்முடைய உறவுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணோடு மண்ணாகி உக்கி போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த மண்ணறைக்கு பின்னால எழுப்பப்பட்டு இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று அந்த சுவர்க்கத்தில் ஒரு விருந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பாவம் செஞ்சாரா? அவருக்கு ஏதாவது பாவம் இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். அவரே சுவர்க்கவாதி, அவரே மறுமையில் முதலாவது எழும்பி ஷஃபாத்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு சுஜூதில் இருக்கிற போது நாங்கள் கேட்போம்,
ஒரு செம்பு பானையில தண்ணிய சூடு காட்டினா எப்படி கொதிக்கிற சத்தம் கலகல என்று கேட்குமோ, அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிற போது அழுகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்போம். எப்படி ஒரு குட்டி தாயுடைய மார்பில் போய் பால் அருந்துகிற போது சத்தம் வருமோ, அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிற போது அழுகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்போம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நமக்கிட்ட தொழுகையும் மிக குறைவு. அந்த தொழுகையில அழுகிறதும் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் துவா கேட்டுட்டு அழுகிற இல்லையே, பயம். கொஞ்சம் பேருக்கு வெக்கம், அழுதா யாராவது ஏதாவது நினைச்சிடுவானோ, செஞ்ச பாவத்துக்கு தான் இவன் அழுகிறான், படுபாவி, எனக்கே தெரியும் இவன் என்ன பாவம் இப்படின்னு மற்றவன் நினைச்சிருவான் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் பேர் அழுகிறல்ல. அல்லாஹ் கிட்ட அழணும் தோழர்களே, அல்லாஹ் கிட்ட அழணும். யாரோ ஒருத்தி பேசுறாள் இல்லை என்றதற்காக வேண்டி அழுகிறோம். யாரோ ஒருவர் போனை பிளாக் பண்ணிட்டால் என்றதற்காக வேண்டி வேற வேற நம்பரோடு எடுத்து தொடர்பை ஏற்படுத்துறோம். இறைவனோடு இருக்குகின்ற தொடர்புக்கு மிக பொருத்தமானது தொழுகை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ்வோடு அடியான் இருக்குகின்ற இடங்களில் மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் சுஜூது. அந்த இடத்துல வச்சு எவ்வளவு அல்லாஹ் கிட்ட கேட்கணும், எவ்வளவு அழணும், எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கணும். அல்லாஹ்வுக்கு நமக்கும் அந்த அந்த ரூஹானியத்தான ஒரு இடம் அதுதானே தோழர்களே. நமக்கு அழுகவாரல்ல, சுஜூதுலையும் வருகுதில்ல, ருக்கூலையும் வருகுதில்ல. இமாம் கொஞ்ச நேரம் சுஜூதுல இருந்தா நமக்கு யோசனை வருது, ஒருவேளை தூங்கிட்டாரோ சுபவுல என்று நமக்கு யோசனை வருகுது. அது துவா கேட்கறது கூட நமக்கு மனசு வருகுதில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில துவா கேட்டார்கள். ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஃபத்து மக்காவுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கிடைத்து மக்காவுக்கு வருகிற போது அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்ற சூராவை அல்லாஹ் இறக்கினான். இந்த சூரா இறங்கினத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல அல்லாஹ் தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, நபியே நீங்கள் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், நீங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்றார். ரசூலுல்லாஹ் தண்ட ருக்கூயிலும் சுஜூதிலும் வலமையாக ஓதி வந்த ஔராதுக்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கூலையும் சுஜூதிலையும் ஓத ஆரம்பித்தார்கள். என்ன தெரியுமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்குத்தான், யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி என்ற பாவத்தை மன்னி, யா அல்லாஹ். மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இதைத்தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரியிலே சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில 530வது செய்தி பாருங்க. ஒரு நாள் நான் டமஸ்கஸ்ல நபித்தோழர் ஒருவர் இருக்கிறார். அப்போது நான் அந்த நபித்தோழர்கிட்ட போறேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க அழுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், எங்களுடைய காலங்களில் எல்லாம் இந்த மார்க்கத்துடைய கட்டளைகளும் கடமைகளும் வீணாக்கப்படுவதைத்தான் கண்டோம். ஆனா அன்றைக்கு சொல்றார், இன்றைக்கு தொழுகையே வீணாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், அதை நினைத்து அழுகிறேன் என்று அவர் சொன்ன வரலாறை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மௌத்தாகிற தருணத்துல சஹாபாக்கள் எல்லோரையும் பார்த்து கடைசியாக சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று என்னண்டா ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய நெஞ்சில சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, என்னுடைய மார்புக்கும் நுரையீரலுக்கும் மத்தியில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கையை உயர்த்தி துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். துஆ கேட்டுக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முதல் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிற கடைசி சந்தர்ப்பம், அதுக்கு முதல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகை தொழுகை. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆரம்பமும் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை, ரசூலுல்லாஹ்வுடைய முடிவும் தொழுகை. அப்படி இருக்குமாக இருந்தால் இந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பமும் அவருடைய இறுதியும் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய நெஞ்சில சாஞ்சு கொண்டு
துஆ கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துஆ கேட்டு கொண்டிருக்கிற போது நான் பார்த்தேன், அந்த நேரத்தையில ரசூலுல்லாஹ்வுடைய கை கீழே விழுந்துச்சு. அப்பதான் எனக்கு விளங்கிச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் போய்விட்டது என்ற செய்தி எனக்கு அப்போதுதான் விளங்கியது என்ற செய்தியை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாள் சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரதியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் சொல்றாரு, குன்து அபீது மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஒரு இரவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வோடு தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு வளமையாக நான் தான் என்ன செய்வேன், இந்த 1க்கு 2க்கு போறதுக்கெல்லாம் அவருடைய ஏக்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வுது செய்வதற்கு நான் தண்ணி வைப்பேன். ஒரு நாள் நான் அப்படி தண்ணி வைக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டுவிட்டார்கள். நம்ம இன்றைக்கு பள்ளியில் உள்ள டெப் தண்ணி ஒளிகிட்டு இருந்தா கூட எங்க மோயினார் இல்லையா பாருங்க, என்ன இந்த நிர்வாகம், என்ன இந்த ஆக்களை பஞ்சு பாருங்க, சும்மா தண்ணி அநியாயமா போகுது. அவர் வந்து அதை மூட மாட்டார். நிறைய பேர் அப்படிதான் பாருங்க, இந்த ஃபேன் எல்லாம் வேலை செய்து சுவிட்ச் இஞ்சான உங்களோட கை என்ன ஆச்சு, ஓப்பனுங்கல்ல நீளாதான் உங்களோட கை பாருங்க, இந்த மோதினை விட்டு போட்டு போய்தான் பாருங்க, இப்படிதான் இதுதான் கரண்ட் பில் வர காலம் என்று அங்க பாலாகி ஸ்டார்ட் ஆயிடும். இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத்து செய்வதற்காக தூங்கிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இவரை கண்டு விட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமியே, ஏதாவது நீங்க கேளுங்க நான் தாரேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ், உங்களோடு முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்கணும், அவ்வளவுதான், எனக்கு வேற ஒன்றும் வேணாம் யா ரசூலுல்லாஹ், உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்கணும், வேற ஒன்றும் வேணாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற ஏதாவது ஒன்றை கேளுங்களும், இது இல்லாத வேற ஒன்றை கேளுங்க நீங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த உலக தேவைகளை நீங்க கேளுங்க, வேற ஏதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேளுங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டா ரசூலுல்லாஹ் கன்ஃபார்மா கொடுப்பாரு. வேற ஏதாவது ஒன்றை கேளுங்க. அவர் திரும்பவும் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, உங்களோடு நான் சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழ வேண்டும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள், நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள். நீங்கள் அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள், நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள். நமக்கு ரசூலுல்லாஹ்வுல அன்பு இருந்தால், உண்மையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் இருந்தால், ஒரு முஃமின் சுஜூதை நீளமாக செய்வான். ஏனென்றா அவன் ஆசையெல்லாம் நான் சுஜூது செய்கிறேன், நீளமாக செய்கிறேன், அதிகமாக செய்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக வேண்டி எவ்வளவோ மறுமையில அவர் ஹவுதுல் கௌதரில் காத்து கொண்டிருப்பார், அவரோடு நான் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, நான் நிறைய சுஜூது செய்ய வேண்டும், நான் நிறைய சுஜூது செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்களை பேணி பாதுகாத்து தொழுது வருகின்றானோ அவனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் அப்படின்னாங்க. நம்ம ஊடு கட்டுறதே கஷ்டம் நினைக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல ஊடு கட்டுறதுக்கு தான் நம்முடைய எல்லா உழைப்புகளும் ஓடி ஆடி திரிகிறோம். சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி போடுவோம் அப்படி என்று நமக்கு மனசு வருவது கிடையாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த சஹாபாக்கள் எல்லாம் சுஜூதில் இருந்து அழுதவர்கள். பாருங்க, சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவர்க்கம் போகணுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமான சுஜூதை செய்யுங்கள், நீங்கள் சுவர்க்கம் போவீர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு முஅஸ்ஸினாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்சூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் 2 கண்ணும் தெரியாத மனிதர், இதை விட ஒரு மனுஷனுக்கு வேறு எந்த ஒரு வரலாறும் தேவையில்லை, ஓடி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கண் 2ம் விளங்குறல்ல யா ரசூலுல்லாஹ், என் கண் குருடு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டுமா அப்படின்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வர தேவையில்லை அப்படின்னாங்க. நீங்க வர தேவையில்லை அப்படின்னாங்க. போறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கூப்பிடுங்க, வாங்க, பாங்கு சத்தம் உங்களுக்கு கேக்குதான்னு கேட்டாங்க.
பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா அப்படின்னு கேட்டார்கள். ஆமா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்றார்கள். சுபஹானல்லாஹ், நல்ல கண்ணை தந்து, நல்ல கையை தந்து, நடக்கின்ற ஆற்றலை தந்து, பேசுகின்ற ஆற்றலை தந்து, இவ்வளவு ஆரோக்கியத்தை தந்த இந்த ரப்புக்காக 5 நேர தொழுகை குறைந்தது நம்மளால வந்து தொழ முடியாம நம்மட பிள்ளைகளும் நம்மட தொழிலும் அதற்கு தடைய நம்மெல்லாம் மக்காவுக்கு போறோம். போய் பார்த்து என்ன தெரியுமா சொல்றோம்? சு, அங்கதாண்டாப்பா இஸ்லாம் இருக்குது, அப்ப இங்க இல்லையா? பார்த்துட்டு சொல்றாங்க அங்கதாண்டாப்பா இஸ்லாம். என்ன இஸ்லாம்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று வாங்க கேட்டால் கடைகள் எல்லாம் மூடப்படுகிறது. நம்ம சாமான வாங்கிட்டு கையில எடுத்துட்டு சல்லிய வாங்காம நம்மளையே சில நேரம் வச்சு பூட்டிட்டு ஓடிடுறாங்க. அங்கதான் இஸ்லாம் வாழுது. இஞ்சையும் வாழும், நம்ம வாழ உரம் இல்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. இஞ்சையும் வாழும், முஸ்லிம்கள் தானுங்க. நாங்க எங்கட கடையை மூட விருப்பம் இல்லை, நாங்க எங்கட கடையை கொஞ்சம் சாத்த விருப்பம் இல்லை. நாங்க அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு கேட்டவுடன் ஓடி வந்து தொழுவதற்கு நாங்க விருப்பம் இல்லை. எங்களுக்கு சுவர்க்கம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்துக்காக அழைப்பு விடுக்கிறார். உஹது யுத்தம். அந்த நேரத்தில ஒரு மனிதர் வருகிறார். அந்த நேரத்தில ஒரு மனிதர் வருகிறார். அவர் நொண்டி நொண்டி வாரார். நொண்டி நொண்டி வாரார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றார், யா ரசூலுல்லாஹ், நான் யுத்தத்தில் கலந்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட கால் ஒன்று முடம், உங்களால இந்த யுத்தத்துல போராட கஷ்டம், நீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை திருப்பி அனுப்பிடாதுங்க. பத்ர் யுத்தம் நடக்கிற போது நான் வீட்டிலிருந்து வர வேண்டும் என்று துடித்த போது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். வேற பிள்ளைகள் யார் தெரியுமா? பத்ர் யுத்த களத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்றார், புகாரில வர செய்தி, நான் வலது பக்கமும் பார்த்தேன், இடது பக்கமும் பார்த்தேன், சின்ன 2 பேர் நிக்கிறாங்க, சின்ன 2 பேர் இருக்கிறாங்க. நான் மனசுக்குள்ள நினைச்சு கொண்டேன், இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துல போனா அங்க கொஞ்சம் சஹாபாக்கள் வீரமானவங்க நிக்கிறாங்க, அப்ப அங்க போய் நின்று இருந்தா கொஞ்சம் நமக்கு தைரியமா இருந்திருக்கும். 2 சின்ன பிள்ளைகளுக்குள்ள நம்ம நிக்கிறோமே அப்படின்னு நான் நினைச்சு கொண்டேன். 2ல ஒருவர் வலது பக்கம் இருந்தவர் கேட்கிறாரு, பெரியவரே, அபூஜஹல் யாரு? அபூஜஹல் யாரு? அவர் கேட்கிறாரு, ஏன் கேட்கிறீங்க நீங்க? இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு அவன் ஏசுகிறானாம், பேசுகிறானாம். அவனை நான் கண்டால் என்னுடைய உடம்பில் உள்ள உயிர், அல்லது தம்பி பக்கத்தில் இடது பக்கம் நிற்கிறார், இவருடைய உயிர் பிரிகிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு பிரிய மாட்டோம். அவனை எங்கன்னு கேட்கிறோம். நம்ம பக்கத்தில் இருந்தவர் சுரண்டி, பெரியவரே, அபூஜஹல் யாருன்னு கேட்டாரு. இவர் ஏன் கேட்கிறீங்க? இல்ல, அவன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறான், பேசுகிறான். அவனை நான் கண்டால் என்னுடைய உடம்பில் இருக்கின்ற இந்த உயிர் அல்லது அவருடைய உயிர், சகோதரருடைய உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் அபூஜஹல் வாரான். அவர் சொல்றாரு, நீங்க கேட்ட கேனையன் அந்த வாராண்டார், நீங்க கேட்ட கேனையன் அந்த வாரான். சுபஹானல்லாஹ், அந்த 2 சிங்கங்களும் ஓடி போய் ஒருவர் அவன் வந்த வாகனத்துடைய காலை வெட்டி, கீழே விழுந்த உடனே தலையை வெட்டி, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூஜஹலை கொண்டது யாரு அப்படின்னு. அபூஜஹலை கொண்டது யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, 2 பேர் ஓடி போய், யார ரசூலுல்லாஹ், நான் தான் கொண்டேன், இல்ல நான் கொண்டேன், நான் கொண்டேன், 2 பேரும் கொண்டேன் கொண்டேன் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. 2 வாளையும் தூக்கி ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, உங்க 2 பேருடைய வாளையும் ரத்தம் இருக்குது, நீங்க 2 பேரும் தான் சேர்த்து அபூஜஹலை கொண்டீர்கள் அப்படின்னாங்க. இந்த முஆத், இந்த முஅவ்விதுடைய தந்தை தான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மகன் உஹது யுத்தத்தில், பத்ர் யுத்தத்தில் அபூஜஹலை கொண்டவர்கள் சின்ன பிள்ளைகள். உஹது யுத்தம் நடக்கிற போது வாப்பா
முஆது முஅவ்விதுடைய இந்த ரெண்டு சிறார்களுடைய தந்தையும் நொண்டியோடு நடக்கக்கூடிய மனிதர். நொண்டி நொண்டி வருகிறார். உஹது யுத்தம் நடக்கிற போது நீங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாது, நீங்கள் திரும்ப போங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டாம். பத்ர் யுத்தம் நடக்கிற போது வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் யா ரசூலுல்லாஹ். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்கு நடக்க முடியாது, உங்களால் யுத்தத்தில் ஓட முடியாது, உங்களுடைய கால் ஏலாது என்று என்னை தடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை தடுக்க வேண்டாம், இந்த யுத்தத்துக்கு போவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்றை மாத்திரம் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டு இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாயினால் இப்போது நொண்டி நொண்டி நடக்குகின்ற இந்த கால்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தில் எனக்கு நல்ல காலை தருவானா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். உஹது யுத்தம் முடிவடைந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உஹது யுத்த களத்தை அப்படியே பார்த்து கொண்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நொண்டி மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் குருட்டு மனிதர், கண் தெரியாதவர், இவர் கால் ஏலாதவர். அந்த யுத்த களத்திலே அப்படியே ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், அம்ர் இப்னு அல் ஜமூஹே, நல்ல கால்களோடு நீங்கள் சுவர்க்கத்தில் நடமாடுவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். நல்ல கால்களோடு நீங்கள் சுவர்க்கத்தில் நடமாடுவதை நான் பார்க்கிறேன் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் யுத்த காலத்தை போல இந்த காலத்தில் நமக்கு இல்லை தோழர்களே. அல்லாஹ் எல்லாவற்றையும் இலகுபடுத்தி தந்திருக்கிறார், எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி தந்திருக்கிறார். நீங்கள் ஊரில் இருக்கிற போது தொழுகிறீர்களா? பயணத்தில் இருக்கிற போதும் தொழ வேண்டும். பயணத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறதா? லுகரை 4 என்றால் 2ஆக தொழுங்கள், அசரை 4 என்றால் 2ஆக தொழுங்கள். லுகருடைய நேரத்தில் நீங்கள் முற்படுத்தி தொழுது கொள்ளுங்கள், அசருடைய நேரத்தில் பிற்படுத்தி தொழுது கொள்ளுங்கள். மக்ரிபுடைய நேரத்தில் இஷாவை பயணத்தில் இருந்தால் 2ஆக சுருக்கி முற்படுத்தி தொழுது கொள்ளுங்கள். மக்ரிபு பிந்தினால் இஷாவுடைய நேரத்தில் மக்ரிபை 3ஆகவும் இஷாவை 2ஆகவும் அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லித்தந்த இந்த இஸ்லாத்தில சின்ன 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 காரியங்களை எல்லாம் உசுர கூட கொடுத்து கஷ்டப்பட தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு 5 நேரம், ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய மாளிகையில ஓடி வந்து இமாம் ஜமாத்தோடு வந்து சுஜூது செய்து அந்த சுஜூதில் இறைவனை நெருங்கி மஸ்ஜிதில இருந்து மஸ்ஜிதுக்கு எப்போது போவோம் போவோம் என்று கல்பு துடிக்க துடிக்க ஆசையோடு காத்திருந்து சுபஹு வராதா வராதா என்று ஏக்கத்தோடு இருந்து இரவுகள் எல்லாம் இறைவனுக்காக விழித்திருக்கின்ற அத்துணை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் தயாரில்லை என்றால் யோசித்து பாருங்கள். நீங்க யோசிங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்துக்காக அழைக்கிறாங்க. வாங்க ஆக்கள் எல்லாம் வாங்க, 2 பேர் இருந்தா ஒரு ஆள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த நேரத்தையில ஒரு வாப்பாவும் மகன் சஅத் இப்னு ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பாவும் மகன், சஅத் மகன், ஹைதமா வாப்பா, 2 பேர். இந்த நேரத்தையில வாப்பாவும் மகனும் வாராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பேர்ல ஒரு ஆள் தான் கலந்து கொள்ளலாம். யுத்தம் தொழுகை அல்ல தோழர்களே, யுத்தம். போனால் உசுறு திரும்ப வராது. மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, சொத்து சுகங்கள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட போராட்டம். வெட்டுவார்கள், கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள், பிள்ளைகள் அனாதையாக்கப்படும், மனைவி விதவையாகுவாள். இதற்கு பிறகு உலகத்தில் உயிர் இருக்காது. அப்படிப்பட்ட யுத்தகலம். வாப்பாவும் வாராரு, மகனும் வாராரு. நமக்கு தொழுகிறதே சிரமம் தானே. வாப்பாவும் வாராரு, மகனும் வாராரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பேரும் கலந்து கொள்ள முடியாது. 2இல் ஒருவர் தான் கலந்து கொள்ளலாம். 2இல் ஒருவர் தான் கலந்து கொள்ளலாம். வாப்பா மகனை பார்த்து சொல்றார், மகன் நீங்க வீட்டை போயிருங்க, நான் போறேன் யுத்தத்துக்கு. நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்றேன். நான் ஷஹீதாகினால் நான் சொர்க்கம் போகிறேன், இல்லை என்றால் நான் திரும்பி வருகிறேன். மகன் சொல்றார், இல்ல வாப்பா, நீங்க வீட்ட போய் பார்த்துக்கோங்க. வாப்பா, நான் யுத்தத்துக்கு போகிறேன், அந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன். நான் ஷஹீதாகினால் நான் சொர்க்கம் போகிறேன், ஷஹீதாக விட்டால் நான் திரும்ப வருகிறேன். வாப்பா, 2 பேருக்கும் நானா நீயா என்ற போட்டி. வாப்பா சொல்றார் நான் போகணும் உண்டு, மகன் சொல்றார் நான் போகணும் உண்டு. 2 பேரும் துடிக்கிறார்கள். வாப்பாவும் மகனும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 2 பேருடைய பெயரையும் ஒரு துண்டுல போட்டு குலுக்குவோம்.
யாருடைய பெயர் வருகிறதோ அவர் யுத்தத்துக்கு போகட்டும், நல்ல முடிவு அப்படின்னு 2 பேருடைய பேரையும் எழுதி ஒரு துண்டில் போட்டு குலுக்கிறார்கள். குலுக்குற போது அந்த துண்டுல சாதிரலாவுடைய பெயர் வருகிறது, மகன் பெயர் வருகிறது, மகனாருடைய பெயர் வருகிறது. வாப்பா சொல்றாரு, மகன் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சான்ஸை எனக்கு தாங்க, நீங்க ஊட்ட போயிருங்க, இதை எனக்கு விட்டு தாங்க, நான் போய் போராடுவேன், நீங்க உறவுகளோடு போய் உறவுகளை பார்த்து கொள்ளுங்க. மகன் சொன்னார், வாப்பா லவ் கான கைரல் ஜன்னா, வாப்பா சுவர்க்கம் நீங்கள் கேட்பது சாதாரணமான ஒன்றல்ல, நீங்கள் கேட்பது சுவர்க்கம். லவ் கான கைரல் ஜன்னா லஆதர்துக், சுவர்க்கம் இல்லாத ஒன்றை நீங்கள் கேட்டிருந்தால் நான் விட்டு தந்திருப்பேன். வாப்பா வாப்பா, நாளை நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும். நாளை நடைபெறப் போகின்ற இந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக மாத்திரம் நான் போராட வேண்டும். வாப்பா, அந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். சொல்லிட்டு போனவர் சொன்ன மாதிரியே யுத்தத்துக்கு போனார், சொன்ன மாதிரியே யுத்தத்தில் கலந்து கொண்டார், சொன்ன மாதிரியே அந்த யுத்தத்தில் ஷஹீதாகி சுவர்க்கம் போனார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகள் எல்லாம், இவர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து, தந்தையை இழந்து, குடும்பத்தை இழந்து, உறவுகளை இழந்து, இறைவனுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் உயிரை கூட கொடுத்தவர்கள் அவர்கள். குறைந்தது நம்ம சுபகுக்கு நம்மட பிள்ளைய மகன், எழும்புங்க வாப்பா, சுவர்க்கண்டா, எழும்புடா எழும்புடா, தொழுடா, இன்றைய நாளுடைய வெற்றி இந்த தொழுகையில் இருக்கிறது, எழும்பு, ஒரு நாள் உன்னை தொழுவிப்பார்கள், அதற்கு முதல் நீ தொழு என்ற பிள்ளையா இருந்தா எழும்பு மகனை என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு வக்கில்லாத பெற்றோர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரம் ஆயினால் உமர் அவர்கள் தந்த குடும்பத்தை எல்லாம் தொழுகைக்காக வேண்டி எழுப்புவார்களாம். சுவர்க்கவாதி இரவு நேரமாயினால் தந்த குடும்பத்தை எல்லாம் சுபவுடைய நேரத்தில், இரவு நேரத்தில் எழுப்புவார்களாம். என்ன சொல்லி எழுப்புவார் என்று கேட்டால், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. சுபவுடைய நேரத்தில், இரவு நேரத்தில் ஓதுவாராம், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அந்த தொழுகையில் பொறுமையோடு உறுதியாக நீங்கள் இருவுங்கள். நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை நாம் கேட்கவில்லை, நாம் உங்களிடத்தில் உணவை நாம் கேட்கவில்லை, நாம் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றோம். இறை பக்தி உள்ளவர்களுக்கே நாளை மறுமையில் வெற்றி இருக்கிறது. சுபஹானல்லாஹ். உமர் அவர்கள் அவங்களோட குடும்பமே தஹஜ்ஜத் தொழுகின்ற குடும்பம், அந்த குடும்பத்தை எழுப்புவாரா, உங்களுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அந்த தொழுகையில் பொறுமையோடு உறுதியாக இருவுங்கள், நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்கவில்லை, நாமே உங்களுக்கு ரிஸ்க் தருகிறோம். இறை பக்தி உள்ளவர்களுக்கே மறுமையில் வெற்றி இருக்கிறது என்ற வசனத்தை ஓதி ஓதி தந்த குடும்பத்தை எழுப்புவாராம். இன்றைக்கு மாப்பிள்ளை தொழுதா பொண்டாட்டி கிட்ட தொழுகை இல்லை, மனைவி தொழுதா மாப்பிள்ளை கிட்ட இல்லை, மாப்பிள்ளை கிட்டையும் பொண்டாட்டி கிட்டையும் இருந்தா இளைஞர்களை வாப்பா பிள்ளைக்கு பள்ளிக்கு கூட்டிட்டு வர பண்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்ட உணவை ஒரு இறையச்சம் உள்ள அடியானே உண்ணட்டும் என்றார்கள். நீ உழைத்து கொடுக்கிற உன்னுடைய ஊதியத்திலிருந்து நீ கொடுக்கிற உணவு ஒரு இறையச்சம் உள்ள மனிதனை தவிர வேறு யாருக்கும் போகக்கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்க மாடா வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இரவு பகலா வெயில்ல நின்று உழைக்கிற உழைப்பு உங்களோட மனைவி தொலை இல்லைண்டா இறையச்சம் உள்ளவளுக்கு நீங்க உணவு அளிக்கல. உங்களோட பிள்ளை தொலை இல்லைண்டா உங்களோட உணவு ஒரு இறையச்சம் உள்ள ஒரு பிள்ளைக்கு நீங்க கொடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் எந்த மௌத்தும் உங்களோட மௌத்தும் வருவதற்கு முதல் உறுதியோடு என்ன சந்தர்ப்பம் நீங்க யோசித்து பாருங்க. சுபஹானல்லாஹ். குளிப்பு கடமையா? குளிக்க இயலாத கட்டமா கூதலா இருக்குதா? அந்த நேரத்துல கூட தந்த இஸ்லாம் சலுகை தயமம் செஞ்சுட்டு தொழுங்களும். உங்களுக்கு பீனிசமா மூக்கால வடியுதா, டாக்டர் குளிக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறாரா, தயமம் செஞ்சுட்டு தொழுங்களும்.
எந்த காரணத்தை கொண்டும் இந்த தொழுகையை விடையேலா என்று சொல்லுகின்ற அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை. இன்றைக்கு முஸ்லிம்களுக்குள்ள தொழுகையை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோமாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் முடிவடைவதற்கு முன்னர் இந்த தொழுகையில உறுதியோடு இருந்து இந்த தொழுகையை நிரப்பமாக செய்து நாளை மறுமையில நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற உயர்ந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.